Hello guys, welcome back to Photography Tamizha YouTube channel. உங்கள் எல்லாருக்குமே சூப்பராக செம்மையாக ட்ராவல் பண்ணும்போது இல்லைனா வந்து உங்களோட பைக் இல்லைனா ஏதாவது ப்ராடக்ட் வந்து செம்மையாக ஸ்லோ மோஷனில் ரீல்ஸ் எடிட் பண்ணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே மைண்டில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எப்படி ஒரு சூப்பரான ஸ்லோ மோஷனில் வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து எப்படி வந்து விஎனில் வந்து ஸ்லோ மோஷன் கர்வ் டூவில் வச்சு எப்படி ஸ்லோ மோஷன் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக நிறைய வீடியோ வந்து எடுத்து வச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் பைக்கை வந்து நீங்கள் வீடியோ எடுத்து ரீல்ஸாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரண்டில் கொஞ்சம் டைமு, பேக்கில் கொஞ்சம் டைமு, சைடு அப்படி நிறைய ஆங்கிளில் வந்து வீடியோ எடுத்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கட் பண்ணி பர்ஃபெக்டாக ஸ்லோ மோஷன் சூப்பராக ஒரு சினிமாட்டிக் ஃபீல் கிடைக்கிற ஸ்லோ மோஷனில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஎன் ஆப் தான். விஎன் ஆப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுல்லாக அன்லாக் பண்ண வெர்ஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம வீடியோவை கட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விஎன் ஆப்பை பற்றி தெரில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து விஎன் ஆப்போட ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் வந்து விஎன் ஆப்பை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், கலர் ப்ரீசெட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை வீடியோ வேணுமோ அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிலன்னா மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் விஎன் ஆப் ஃபுல் டியூட்டோரியல் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ட்ரிம் ஆப்ஷன் இருக்குல்ல, ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோ வந்து ஷேக்காக இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி வந்து நம்ம ஃபோன்லையே இல்லை கேமராவில் எடுத்த வீடியோ, ஃபோனில் எடுத்த வீடியோ வந்து கிம்பல் இல்லாமல் ஷேக்கான வீடியோ வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ வந்து ட்ரிம் அப்படின்ருக்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டை பண்ணுறதுக்கு நம்மளோட வீடியோ வந்து 2 செகண்ட் இருக்கணும். ஸோ வந்து மஞ்சள் கலர் அங்கிட்டு இங்கிட்டு தள்ளும்போது உங்கள் வீடியோ வந்து எவ்வளோ செகண்டில் இருக்குதுன்னு இந்த இடத்துல வந்து தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக 2 செகண்டில் இருக்கணும் உங்கள் வீடியோ. ஸோ இந்த மாதிரி 2 செகண்ட் வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வீடியோ ஒரு அடுத்த வீடியோ கிளிக் பண்ணுறீங்க, ட்ரிம் அப்படின்னு கொடுக்குறீங்க. கூடுதலாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே கம்மி பண்ணி 2 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக 2 செகண்ட் 2 இருந்தால் ஓகே தான். 2 செகண்டில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோவும் நீங்கள் இப்போ ட்ரிம் கொடுத்து 2 செகண்டுக்கு ஆக்கிடுங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படின்ற விஷயத்தை வந்து பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 1 2 3 4 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 ஆப்ஷன்ஸும் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த புள்ளி இருக்குது பாருங்கள், இந்த புள்ளி இதை வந்து அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் அப்படின்னு காட்டும். ஸோ அதை என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு ரிமூவ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த புள்ளி வந்து ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எஃபெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற புள்ளியை அப்படியே மேலே தூக்க போகிறோம். மேலே தூக்கிட்டு இந்த 8xன்னு இருக்குது பாருங்கள், அதை ஒட்டாத மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. சேம் மாதிரி அதே மாதிரி சேம் லெவலில் ஒரு குத்து மதிப்பில் ஒரு சேம் லெவலில் இந்த இடத்துல தூக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது, ஆனால் ரொம்ப ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்குது. அதுக்காக இந்த சென்டர் இருக்குது புள்ளி, அந்த சென்டர் புள்ளி அப்படியே கீழே இழுத்து நம்ம கொண்டு வர போகிறோம். அதை வந்து இந்த 2வது கோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கோட் இருக்குது பாருங்கள். இந்த கோட்டில் வந்து அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி லேசாக கொஞ்சம் கீழே இழுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இழுக்கும்போது இங்கே வரும். ஸோ ஸ்பீடு வந்து இழுக்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். இதில் வந்து ஒரு 45 வச்சுக்கிட்டிங்கனாலே ஓகேவாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஸ்பீடு அப்படின்னு காட்டியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாமே இந்த எஃபெக்ட்ஸுக்கு வந்து நம்ம இந்த வீடியோக்கு எல்லாமே இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ரீசெட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஒரு ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. மோண்டேஜு, அப்புறம் வந்து ஹீரோ டைமு, இப்படி இருக்கிற ப்ரீசெட்லாம் நீங்கள் எல்லா வீடியோக்குமே அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளோட டிப்ஸை வந்து ஃபுல்லாக நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ஒபியஸ்லி வந்து இப்போ நான் எல்லா வீடியோவுக்கும் வந்து ஸ்லோ மோஷன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எஸ், ஓகே. ஜஸ்ட்டு ஸ்பீடாக வந்து அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் என்ன மாதிரி ரீல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸு, அப்புறம் வந்து உங்கள் பைக்கை வீடியோ எடுக்கிறீங்க, உங்கள் காரை வீடியோ எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ப்ராடக்ட்டை வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு வரும்போது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவாக இருக்கும். சிம்பிளாக டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹெச்டியாக வந்து ரீல்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் 4K வரைக்கும் செலக்ட் பண்ணி உங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் FPS அப்படின்னு இருக்குது பாருங்கள்.
இது 60 fpsல நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து சூப்பராக வேறு லெவல் கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா குட்டி குட்டி ரீல்ஸாக நிறையா டிப்ஸ் எல்லாம் போடுறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.